இப்படி இருக்க உங்க வீடியோவை இந்த மாதிரி வேற லெவல்ல ஹை குவாலிட்டியா 4Kல எப்படி கன்வெர்ட் பண்றது? நான் சொல்ற இந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல்ல நீங்க பாக்குற இந்த குவாலிட்டில உங்களாலையும் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். அதை எப்படின்னு வீடியோக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ குவாலிட்டி கன்வெர்ட் பண்றதுல ப்ராப்ளம் நிறைய இருக்கு. எனக்கு லோ குவாலிட்டி வீடியோஸ் தான் நிறைய கிடைக்குது அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டீடைல்டு வீடியோவா இருக்கும். இந்த ஒரு வீடியோ போதும். இதுக்கப்புறம் நீங்க வேற எந்த ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி வீடியோ பார்க்கவே தேவையில்ல. இந்த ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்றது வீடியோ ஃபுல்லா பார்த்தா புரியும். ஓகே, அலைட் மோஷன் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப்பு. இதை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா பக்காவா வேற லெவல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதை எப்படி அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அலைட் மோஷன்ல ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம ஒரு 4 எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம். அந்த 4 எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எஃபெக்ட் தான். மேல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா, சேச்சுரேஷன், வைப்ரன்ஸ், ஷார்பன், அதுக்கப்புறம் ஹைலைட் அண்ட் ஷேடோ. இந்த 4 எஃபெக்ட்டும் நீங்க ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா என்னென்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்ன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லா எஃபெக்டையும் ஹைட் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்ன வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது மேல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போசர் அண்ட் காமா ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல லைட்டா வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோ வந்து இந்த அளவுக்கு டல்லா இருக்கு இல்லையா? இப்போ எக்ஸ்போசரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட கலர் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா பிரைட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0.10ல வந்து நான் செட் பண்ணிருக்கேன். அடுத்து இந்த காமா பாத்தீங்க அப்படின்னா லைட்டா கம்மி பண்ணி ஒரு 9-10ல வந்து நான் செட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கம்மி பண்ணும்போது மேல ஒரு ஷேட்னஸ் மாதிரி பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாகிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாமே நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் இந்த வேல்யூலாம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பட் நீங்க இந்த வேல்யூவை வேற ஒரு வீடியோல போயிட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஒரு பிரைட்டான வீடியோவா இருக்கு. நீங்க ஒரு டார்க்கான வீடியோ எடுக்கும்போது அதுக்கு ஏத்தது மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பொறுமையா சொல்றேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்க இதெல்லாம் தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஆப்ல போயிட்டு எடிட் பண்ணுவோம் இல்லையா, அதை கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் இதை பண்ணீங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன்ல. அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்குள்ள போய்க்கலாம். அதை எனபிள் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க. இப்போ சேச்சுரேஷனோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். எந்த அளவுக்கு பிரைட் ஆகுது பாருங்க. இப்போ சேச்சுரேஷனை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணோம்னா கலர் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு பிரைட்னஸ் வேணாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்துட்டு இது என்ன பண்றேன் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். 10 to 11, 12 அந்த அளவுக்கு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட வீடியோ வந்துட்டு ரொம்ப பிரைட்னஸா இல்லாம நார்மல் பிரைட்டா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 15 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 15 பண்ணும்போது வீடியோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இப்போ நான் இது ரெண்டையும் ஹைட் பண்றேன். இப்போ இந்த 2 ஆப்ஷன் எனபிள் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டியே ஓரளவுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? இங்கேயே வந்துட்டு வீடியோட குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஆப்ல போயிட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுப்போம். அப்போ இன்னும் வேற லெவல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த சேச்சுரேஷன் முடிஞ்சிருச்சுல. வைப்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமா தேவையில்ல. ஒரு 0.5 ஓகேவா? 0.5ல செட் பண்ணா போதும். பேக் வந்துக்கலாம். ஷார்பன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஷார்பன் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்க எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப் பண்ணிரும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஆப்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா கிடைக்கும். இப்போ இந்த ஷார்பனோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த எட்ஜஸ்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி லைனா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2ல வந்து நான் செட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் 2ல செட் பண்ணும்போது அந்த அவங்க ஃபேஸ்ல அந்த எட்ஜஸ்லாம் பாருங்களேன் ஓரளவுக்கு லைனா தெரிய ஆரம்பிக்குதுல. இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ரேடியஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. லைட்டா ஒரு 1.2 பாயிண்ட் அந்த மாதிரி 1.1ல நான் வந்து செட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் பேக் வந்துக்கலாம். இப்பவே பாருங்க வீடியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது ஹைலைட் அண்ட் ஷேடோல போயிட்டு இந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா அதோட ஹைலைட் பிரைட்னஸ் தான் இருக்கும்ல. இதுல ஹைலைட் ரொம்ப அதாவது இந்த ஒயிட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் ஹைலைட்னு சொல்லுவோம். அந்த ஒயிட் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கு உங்க வீடியோல அப்படின்னா இதை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஒயிட் கம்மியா இருக்கு அப்படின்னா லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி பிரைட்னஸா வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைட்டா கம்மி பண்ணிட்டு ஒரு 96, ஏன்னா இந்த அளவுக்கு பிரைட் ரொம்ப பிரைட்டா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு 96ல செட் பண்ணிக்கிறேன். ஷேடோ பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இன்க்ரீஸ் பண்றேன். இல்ல பேக்ரவுண்ட் அதாவது ஷேடோ அப்படின்றது பேக்ரவுண்ட்ல அந்த பிளாக்னஸ் இருக்குல்ல அது மட்டும் தான். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து லைட்டா டல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 80, 90 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எனபிள் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா
பக்காவா இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இத அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயே உங்களுக்கு வீடியோல குவாலிட்டி நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு தெரியுது. இத சேவ் பண்ணிட்டு அடுத்ததா 2வது ஸ்டெப்புக்கு போலாம். இந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணோம்னா, அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் இருக்கும். டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். என்ன பண்றது, எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்லிர்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ ரிப்பேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இமேஜோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க இமேஜோட குவாலிட்டி இல்ல வீடியோட குவாலிட்டிய நார்மலா வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ ரிப்பேர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான். இதுல போயிட்டு நம்ம வீடியோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க்க நான் உங்களுக்கு அங்க தான் குடுப்பேன். YouTubeல பார்த்தீங்கன்னா என்னால லிங்க் குடுக்க முடியாது. டெலகிராம் சேனல்ல லிங்க் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்றேன். ஆல்ரெடி அலைட் மோஷன்ல எக்ஸ்போர்ட் பண்ணேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சூஸ் பண்ணுங்க. இத சூஸ் பண்ண உடனே இது அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் குடுக்கும். அந்த ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி நம்ம இத வந்து எடிட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் குவாலிட்டி ஃபுல்லா இருக்கு இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும். இங்க 2Kன்னு இருக்கத என்ன பண்ணுங்க, டச் பண்ணி 1080pக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க 2K ரெசல்யூஷன்ல எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்க ஃபோன் சப்போர்ட் ஆனுச்சுன்னா, இது ப்ளே ஆகும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஆகாது. வேற எந்த ஆப்லயும் இத எடிட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால 1080p எனஃப் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அத வந்துட்டு ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்தது கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத எனபிள் பண்ணிட்டு, இங்க ஏஐ கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயுமே ஒரு ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்றது மாரி பண்ணிட்டு, கீழ ஆட்டோ அப்படின்ற அந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். அது ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க அத குடுத்ததுக்கு அப்புறமா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும், இந்த மாரி அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவ பாருங்க. இப்ப இருக்க வீடியோவ பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவுமே இந்த அளவுக்கு குவாலிட்டியா கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப குவாலிட்டி கம்மியா தான் இருந்துச்சு. அத நம்ம அலைட் மோஷன்ல அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த ஆப் மூலியமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதோட குவாலிட்டிய இந்த அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க பிரிவியூல ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இப்ப இங்கேயும் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இவ்ளோ தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் வீடியோவ இந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா கிரியேட் பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் குடுத்திருக்கேன். அத கிளிக் பண்ணீங்கன்னா, Googleல இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல டாப்லயே ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ண உடனே இந்த மாரி நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு அந்த போஸ்ட் அதுல இருக்காது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி போட்டு சர்ச் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவோட ஐடி, அதாவது நீங்க தேடுற இந்த வீடியோவோட ஐடி பார்த்தீங்க அப்படின்னா, நியூ 187 அப்படின்றத குடுத்துட்டு, கீபோர்ட்ல இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அத குடுத்தீங்க அப்படின்னா, வீடியோ சர்ச் ஆயிட்டு வரும். நீங்க சர்ச் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்க போஸ்ட் வந்து ஷோ ஆகும். அந்த போஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க. இது உள்ளறைக்கு வந்தீங்க அப்படின்னா, கீழ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டைமர் ரன் ஆகும். இதிலிருந்து நீங்க அந்த அப்ளிகேஷன எடுத்துக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு நார்மல் குவாலிட்டில இருந்த வீடியோவ இந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ மேல இருக்க சேவ் ஆப்ஷன் குடுத்து இந்த வீடியோவ நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன நீங்க இப்ப தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ளார ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.